ஒரு பனி படர்ந்த காடு. அந்த காட்டு ஒதுக்குப்புறமாக 10-15 வீடுகள் இருந்தது. இந்த வீட்டில் இருந்தவாள்லாம் தினைக்கும் அந்த காட்டுக்குள்ளே போய் விறகெல்லாம் பொறுக்கி எடுத்துன்னு வந்து அதை பக்கத்தில் இருக்கிற நகரத்தில் விற்றுட்டு அதில் கிடைக்கிற வருமானத்தில் வாழ்க்கை நடத்தின்னு இருந்தான். இந்த வீடெல்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு வீட்டில் லம்பா அப்படிங்கிற பொண்ணு அம்மா அப்பாவோட வாழ்ந்துட்டு இருந்தா. இந்த லம்பா இருக்காளே, அவள் அழகான குட்டி பொண்ணு, சுட்டி பொண்ணு. அவளுக்கு எப்பவுமே தான் வீட்டை சுற்றி நிறைய பூச்செடிகள் வளர்த்து அதை அழகு பார்க்கறதுன்னா கொள்ள சந்தோஷம். லம்பாவுக்கு காத்தால் கண்ணு முழிச்ச உடனே முதல் வேலையே என்ன தெரியுமா, வெளியில் வந்து பூத்து குலுங்குற இந்த பூவெல்லாம் பார்க்கறது தான். அப்போ தான் அவளுக்கு திருப்தி. அங்கே இருந்தவாள்லாம் இந்த வீட்டுக்கு எப்படி அடையாளம் சொல்லுவா தெரியுமா, ஒன்றா லம்பா வீடும்பா, இல்லைன்னா பூச்செடி வீடு அப்படின்பா. இதனால் லம்பாவோட அம்மா அப்பாவுக்கு ஒரே பெருமை. இப்படி இருக்கிறச்சே அந்த காடு சொன்னேன் இல்லையா, அந்த காட்டை சுற்றி வந்து காவல் காத்துன்னு இருக்கிற வனதேவதை ஒரு நாள் லம்பா வீட்டை தாண்டி போச்சே அந்த பூச்செடியெல்லாம் பார்த்தா அப்படியே மயங்கி போனான். என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்குது, இப்படி பூ பூத்துருக்கே அப்படின்னு சொக்கினது மட்டும் இல்லை, அத்தனை செடியையும் தான் இடத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கணுங்கிற ஆசை வந்துடுத்து. இறங்கி வந்தான். அப்போ ராத்திரி நேரங்கிறதுனால எல்லாரும் தூங்கின்னு இருந்தாளா, தேவதை ஒரு செடி விடாமல் அத்தனை செடியையும் வேரோட பிடுங்கினான். தன்னோட ஆட்களை கூப்பிட்டா, இதெல்லாம் கொண்டு போய் என் இடத்துல வைங்க அப்படின்னா. அவள் போயிட்டான். மறுநாள் காத்தால வழக்கம் போல் லம்பா வெளியில் வந்து பார்த்தா. அப்படியே அதிர்ச்சியில் நின்னா. அப்புறம் ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டா. அம்மா அப்பா, என் செடியெல்லாம் காணோம், யாரோ வேரோட பிடுங்கின்னு போயிட்டாங்க அப்படின்னு அழுதுண்டே பாவம் அக்கம் பக்கம் இருந்த அத்தனை வீட்டிலையும் போய் விசாரிச்சா. யாராவது என் செடியை பார்த்தீங்களா, யாராவது செடியை பிடுங்கினீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்கவே யாருக்குமே ஒன்றுமே தெரியலை. எல்லாருமே, லம்பா குட்டி, என்னைக்காவது உன் செடியை நாங்கள் தொட்டிருப்போமா, ஒரு பூவாவது பறிச்சிருப்போமா, சொல்லுடா கண்ணா அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லை, எல்லாரும் அந்த செடியை சேர்ந்து தேட ஆரம்பித்தா. ஆனால் ஒரு செடி கூட கிடைக்கல. லம்பா அழுகையை நிறுத்தவே இல்லை. சரி போனால் போட்டோம் லம்பா, கவலைப்படாத, வேறு செடி வாங்கி நட்டுக்கலாம் நம்ம அப்படின்னு அம்மா அப்பா எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அவள் ஒத்துக்கவே இல்லை. அழுதுண்டே இருந்தா. லம்பா இங்கே அழுதுன்றிருக்க இந்த செடியெல்லாம் எடுத்துன்னு போன வனதேவதை எல்லா செடியையும் தன்னோட இடத்துல நட்டு வச்சா. அதுக்கு தினம் தினம் தண்ணி ஊற்றி கவனிச்சுக்கிறதுக்கு ஆட்களையும் வச்சா. 1 மாதம் போச்சு. ஆனால் ஒரு செடியிலையும் ஒரு பூ கூட பூக்கலை. எல்லாமே காஞ்ச நிலையில் இருந்தது. வனதேவதைக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, நம்ம நல்லா தானே கவனிச்சுக்கிறோம், ஏன் பூ பூக்க மாட்டேங்கிறது அப்படின்னு ஒரு நாள் எல்லா செடியையும் வருடி கொடுத்து, உங்களுக்கெல்லாம் நான் என்ன குறை வச்சேன், ஏன் நீங்கள் ஒருத்தரும் பூக்கவே மாட்டேங்கிறீங்க, நல்லா தானே கவனிச்சுக்கிறேன் உங்களை எல்லாம் அப்படின்னு கேட்கவே இப்போ பூச்செடிகள் சொல்லிட்டு, தேவதையே, என்னதான் நீ காட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் நீ செஞ்ச காரியம் நியாயந்தானா, சொல்லு. நாங்கள் பாட்டுக்கு அந்த குட்டி பொண்ணை சந்தோஷப்படுத்தி நிம்மதியாக இருந்துட்டு இருந்தோம். ஆனால் நீயும் அநியாயமாக எங்களை வேரோட பிடுங்கின்னு வந்து இப்போ பூ பூத்து என்னை சந்தோஷப்படுத்து அப்படின்னா எங்களால் எப்படி முடியும், நீயே சொல்லு. இப்பத்தான் வனதேவதைக்கு தாம் பண்ண தப்பு உரைச்சுது. அன்னிக்கே அத்தனை செடியையும் மறுபடியும் வேரோட எடுத்துன்னு வந்து எது எது எந்தெந்த இடத்துல இருந்ததோ அப்படியே நட்டு வச்சுட்டு போயிட்டா. லம்பா இருக்காளே, இந்த 1 மாத காலமும் அவள் தம் வழக்கத்தை மாற்றிக்கவே இல்லை. தினைக்கும் கண்ணு முழிச்ச உடனே வெளியில் வந்து பாப்பா, சோகமாயிடுவா, செடியெல்லாம் இல்லை அப்படின்னு. அன்னைக்கும் அப்படி தான் வெளியில் வந்து பார்த்தா அவளுக்கு ஒரே குஷியாக போச்சு. குதின்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டா.
அம்மா அப்பா வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க, என் செடியெல்லாம் திரும்பி வந்துடுத்து, என்கிட்டயே வந்துடுத்து அப்படின்னு ஒவ்வொரு செடியாக தொட்டு தடவி சந்தோஷப்பட்டா. இந்த செடிகளும் இருக்கே அதுங்களும் லம்பாவை எதிர்பார்த்து அவளை பார்த்த உடனே இலையெல்லாம் இப்படி குலுக்கி குலுக்கி சந்தோஷத்தை தெரிவிச்சுது. அங்கே இருந்த வாளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னடா இது, ஒரு மாதம் முன்னாடி காணாமல் போன செடியெல்லாம் அப்படியே அந்தந்த இடத்துலையே திரும்பி வந்திருக்கே, எப்படி அப்படின்னு. இப்போவும் லம்பா வீட்டை தாண்டி போர்ச்சே வனதேவதை இந்த பூத்துக்குலுங்கிற செடியெல்லாம் பாப்பா. எந்த பொருளும் அதது இடத்துல இருக்கும்போது தான் அழகு அப்படின்னு நினச்சிப்பா. அது மட்டும் இல்லை, யார் ஒருத்தர் உழைச்சி ஒரு பொருளை வச்சுக்கிறாளோ அந்த பொருள் அவளுக்கு தான் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற உண்மையும் அவளுக்கு புரிஞ்சுது. இதெல்லாம் விடுங்கோ. இப்போ இந்த வீட்டுக்கு எப்படி அடையாளம் சொல்கிறா தெரியுமா? முன்னாடி எப்படி சொல்லியிருந்தா பூச்செடி வீடு அப்படின்னு. இப்போ எப்படி லம்பா வீட்டுக்கு அடையாளம் சொல்கிறா தெரியுமா? தொலைஞ்ச பூ திருப்பி கிடச்ச வீடு அப்படின்னு. அவ்வளோதான்.